Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ அகெயின் ஒரு புது மோடு தான். ஆக்சுவலி புது மோடும் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த மோடை நம்ம வந்து ப்ளே பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மோடை வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளிச் ஆச்சு. அதுக்கப்புறம் பயங்கர லேகு, டைனோ பெருசாக ஸ்பான் ஆகலை. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடை வந்து நம்ம அப்படியே ட்ராப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதில் தான் நம்ம வந்து ட்ரேடிங் கான்செப்ட் நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வந்தோம். ஸோ வேற ஆப்ஷனே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீனிக்ஸ் மோட சம்பவம் பண்ணதுனால ஸோ அகெயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா மோடை வந்து நம்ம ப்ளே பண்ணுறோங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சர்வர் தான். நான் சோலோவில் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சோலோ கேம் ப்ளே இதுக்கப்புறம் வராது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபீனிக்ஸ் மோடு செம்ம கடுப்பாயிடுச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபீனிக்ஸ் மோடை வந்து ப்ளே பண்ணேன். ஓகேங்களா? ஸோ தம்ப்லைன் கூட இந்த வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ண. தம்ப்லைன் எல்லாம் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டேன். இன்னும் பாஸ் ஃபைட் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் கிராஷ் ஆகிடுச்சு. எனக்கா செம்ம கடுப்பு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கட்டி ஸோ அந்த டைனோஸ்லாம் பிடிச்சி மறுபடியும் அந்த பழைய செட்டப்புக்குள்ளே கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு பாஸ் ஃபைட் மட்டும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில். ஸோ அகெயின் கிராஷ் ஆகினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கடத்தில் வெறுப்படிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த மோடு ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு அப்படியே தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோடை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஆக்சுவலி அந்த மோடு வந்து நல்லா இருக்கும் தான். பட் ஆனால் ஸோ இவ்வளோ கிராஷ் ஆகுதுன்னா அது ஏன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஏன்னா வச்சுங்களேன், ஸோ ரொம்பவே கடுப்பாயிடுது. சம்டைம்ஸ் வந்து ஆர்க்குன்ற இந்த ப்ளே பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்டே பார்த்தீங்கன்னா அது போயிடுது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரொமித்தியஸ் மோடு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ இந்த மோடு விளையாடும் போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறமேட்டு சர்வர்லேயே ப்ளே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சர்வரில் ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் இருக்குது. கேம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கிராஷ் ஆகாது. அப்படியே கிராஷ் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து நம்ம ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் சர்வரில் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய அந்த கைலாசா குரூப் நிறைய பேர் அப்படியே வருவாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எல்லாரையும் இன்வைட் பண்ணி விடணுங்க. ஓகேங்களா? சரி கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதில் ஒமேகா மோடு போட்டிருக்கேன்னு சொன்னால ஸோ இதுக்கு ஒமேகா மோடு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன பண்ணதுன்னு கூட ஐடியா கிடையாது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிபில் வச்சு தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலை நம்ம வந்து கண்டுபிடிக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டல் வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இப்போ கிறிஸ்டல் எடுக்க போயிடலாம். ஓகேவா? ஸோ கிறிஸ்டல் எடுத்துகிட்ட பிறகு தான் மற்ற வேலைங்கள்லாம் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா கிறிஸ்டல் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா மோடில் இருக்க டைனோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடு கிரேச்சர் தான் இருக்கும். என்ன டைனோஸ் என்ன மாதிரி ஃபுட்டு கிபில் கேட்குது அப்போ தான் நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கிபில் கேட்கும். அந்த கிபில் எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யணும். இவன் என்ன பண்ணுறான்? ஆக்சுவலி மோஸ்கோஸ் அப்போ இது என்ன ஆல்ஃபா மோஸ்கோஸ் அப்புன்னு நினைக்கிறேன். இவன் தனியான ஒரு கிபில் கேட்பான். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பை கிளாஸ் நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இதில் ஆக்சுவலி எல்லாமே இப்போ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றான் கேதரிங் டூல் எல்லாமே. நான் இதை கவனிக்கவே இல்லை கைஸ். மூச்சு பிடிக்க பேசிகிட்டு இருந்தேன். இவனே இப்போ ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்றாமல. நான் இது வரைக்கும் இன்வெர்டரே ஓப்பன் பண்ணாமல் பேசுனதுனால பெருசாக எதுவும் இப்போ எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். ஆக்சுவலி இந்த ஸ்பை கிளாஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இருங்க வரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டூடு தான். இது நார்மல் ஸ்பை கிளாஸு. நம்மளுக்கு இந்த ஸ்பை கிளாஸ் தான் வேணும்னு நினைக்கிறேன். ஒப்சிலிடியன். சரி, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஸ்பை கிளாஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசம் ஸ்பை கிளாஸ் வேணும். ஓகே, இருங்க அதுக்கு முன்னாடி இந்த டூடூஸை போட்டு தள்ளிடலாம். டூடூஸ் ஹைடு வேணும் நம்மளுக்கு. ஏன்னா ஸ்பை கிளாஸுக்கு ஹைடு வேணும்ல. எங்கே டூடு? இதோ இருக்கே டூடு. சேர்த்து போ. இது கேதர் பண்ணுறது. ஓகே, சேர்த்து போ. போடு. நைஸு. நம்மளுக்கு ஹைடு மீட்டு ஓரளவுக்கு அடிச்சிடுச்சு. இது எனப் தான். ஆக்சுவலி எல்லா கிரீச்சரும் ஒழுங்காக ஸ்பான் ஆகிடுச்சான்னு தெரியல. மேபி எல்லாமே ஸ்பான் ஆகிருக்கும். சர்வர் தானே. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்ட ஸ்பான் ஆகிடும். ஓகே, ஸ்பான் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டூடுவா பறக்குது. கோய்ஸ் இங்கே பார்த்தீங்களா? டூடு பறக்குது. இது என்னடா இது? என்ன பேருடா இது? கைஸ் இங்கே பாருங்க, டூடு பறக்குது. பறக்கிற டூடு. அது இல்லாமல் வால்லாம் கூட இருக்கு. போட்டு வேற மாதிரி. ஐயோ, பிளாக் ஹோல் போடுறவன் எவனா அங்கே இருக்கிறான்னு நினைக்கிறேன். இதுக்கிட்டலாம் மாட்டானா வச்சு செஞ்சு விட்டுருவானுங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டல் எடுக்கிற வழியை பார்க்கணும். ஆக்சுவலி பிளாக் ஹோல் போடுறவன் இவன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ப்ளூ கலரா நீடா பிளாக் ஹோல் போடுற இவன் கிடையாது. நியூட்ரல் டைப் ஏதாச்சும் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் போடும். சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. ஓகே வாங்க போவோம். போடு இல்லை கேஸ் அவன் தான் போடுறான் போல. இல்லை இல்லை கருப்பா ஏதோ ஒன்று ஓடிச்சுல. ஓகே ஏதோ இதுக்கு போடுறானுங்க. இவ்வளோ பெரிய பிளாக் ஹோல் போடுறானுங்க. மேலே இந்த பார்த்து குட்டியாக தானே தெரிஞ்சுச்சு. இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிளாக் ஹோல் இருக்கு. ஆக்சுவலி இந்த டூடு தாங்க பிளாக் ஹோல் போட்டிருக்கு. பிச்சுக்கிட்டு பறக்குறவங்க வயசு அவன் ஃபுட்டு வேற மாதிரி இருக்குது. பறக்கிற டூடு ஃபுட்டு வேற லெவல் பங்கம் பண்றானுங்களே. சரி ஓகே பார்த்துக்கலாம் வாங்க. ஏ கைஸ் இங்கே பாருங்க கைஸ் என்பிசி இருக்கானுங்க. ஆக்சுவலி நான் என்பிசி ஆட் ஓகே ஒமேகா மோட்ல என்பிசி இருக்கானுங்க கைஸ். ஃபுட்டு வேற மாதிரி இருக்குது. எபிசோட் 1 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒமேகா மோட வேற லெவலில் அப்டேட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். எங்கடா இங்கே தான் என்பிசி பார்த்தேன் இதோ இருக்கானுங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த என்பிசிலாம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வாரியரா. என்னடா கிராவிட்டி வாரியர்னு வித்தியாசமாக இருக்கானுங்க. இங்கே பாருங்க இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் நெருப்பு மாதிரி இருக்கான். எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறானுங்க. ஆக்சுவலி இவனுங்கெல்லாம் நம்மகிட்ட என்ன கைசி இவனுக்கு மூஞ்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே சுருங்கி போயிருக்கு. சொல்லப்போனால் நான் ஸ்பானிங்கே நான் இந்த இடத்துல ஆயிருக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல ஸ்பானிங் ஆயிருக்கணும். என்னடா காம்பியே என் உயரத்துக்கு இருக்குது. ஐயோ ராப்டரோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது கைஸ் காம்பி. ஆக்சுவலி இந்த புது ஒமேகா மோட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய ஒமேகா மோடாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு லேக் அடிச்சிருக்கும். பட் ஆனால் இந்த புது ஒமேகா மோட எனக்கு சுத்தமாக லேக் அடிக்கல. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ லேக் அடித்தா செம்ம கடுப்பாக இருக்கும். பட் ஆனால் பெருசாக எதுவும் இல்லை இப்போது. ஓகேடா ஒரு பெரிய சர்க்கிள் அடிச்சுட்டு வந்துட்டோங்க நம்ம. இதுக்கு மேலே போய் அங்கே ஒரு ஐயோ அன்ஸ்டேபிள் பேட்டரான் நம்மளை கதையை முடித்து விட்டானா. இதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயம் தான். வைக்கிங் பே 2ல நம்ம போனோம். ஓகே ஸ்பானிங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல செத்து போனா ஐயோ என் லூட்டு போயிடும்ல செத்தா. லூட் ரெக்கவரி இன்னும் நான் செஞ்சு வைக்கல. என் லூட் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓடு 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 அந்த பிடி அடிக்கிறதுக்குள்ள டப்புன்னு எடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி செத்து போய் கிடக்குறேன் பார்த்தீங்களா நீந்திக்கிட்டே இருக்க மாதிரி. ஓகே வாங்க ஓடிடலாம். மறுபடியும் அது என்னை துரத்துதா துரத்தலாம் நினைக்கிறேன். பிடிக்குள்ளே சண்டை. ஓகே இல்லை அப்போ இருங்க மேலே ஏறி ஓடிடலாம். ஆக்சுவலி நைட் வேறு ஆகிடுச்சு. இது சர்வர்னால நைட்டு வேறு ஸ்கிப் கூட பண்ண முடியாது. ஓகே ஆல்மோஸ்ட் வந்துட்டேங்க. பாடா டெத் ஆகாமல் பார்த்தீங்கன்னா அழகாக கிறிஸ்டல் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டேன். அப்போ கிறிஸ்டல் மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்பை கிளாஸ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டெத் ரெக்கவரி வேறு ரெடி பண்ணணும். ஓகே வந்துட்டேன் 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 போட ஐஸ்ரா. கிறிஸ்டல் கிடைக்குன்னு பார்த்தா நிறைய இதுதான் கிடைக்குது. ஓகே நைட் ஆகிடுச்சு. இப்போ டார்ச் செஞ்சு தான் ஆகணும். பிரிண்ட் இல்லை. ஆக்சுவலி பாருங்களேன் இந்த மோடு போட்டவொடனே இவ்வளோ டார்க் ஆகுது. ராக்னாராக் மேப்பு இவ்வளோ டார்க்காகவே இருக்காது. பட் ஆனால் இந்த மோடு போட்டவொடனே ரொம்ப டார்க்காக ஆயிடுச்சு. இந்த சத்தம் கேட்டாலே சும்மா ஜெர்க் ஆகுது. அப்படியே எப்படி கத்துறானுங்க பாருங்களேன். ஓகே போச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஆகுது. இங்கே கேம்ப் செட் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் இங்கே கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். என்னென்னமோ பண்ணுறாங்க. இங்கே என்னமோ நடக்குது. இங்கே என்ன இருக்கு எவனோ வெடிக்கிறாங்க. இங்க அங்கே பாருங்க எறும்பு. ஓ சைரனா. ஓகே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான இடம் தான். இந்த இடம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு பிடியை பிடிக்கணும். இந்த இடத்துல போனால் நிறைய இவனுங்க இருக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டம் அங்கெல்லாம். ஒன்று ஒன்றும் ஒரு வினோதமாக இருக்குது. கீழே குதிச்சா செத்துருவேன்னு நினைக்கிறேன். கீழே குதிச்சு ஓடிடலாமா. கீழே பள்ளம் இருக்கான்னு தெரியல. ஓகே வேணாம் வாங்க. அவ்வளோதான் பகல் வந்துருச்சு. எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி வெளியே போயிடலாம். போச்சு வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன்.
கோயிலில் இருந்தால் நினைக்கிறேன். ரொம்ப ஆழமாக இல்லை. போச்சு, லைட்டாக டேமேஜ் விழும். ஓகே, டேமேஜாக விழ தப்பிச்சுக்கிட்டேன். ஓகே, ஒரு வழியாக வெளியே வந்துட்டேங்க. பேசிக் டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் இங்கே எதாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு டைமிங்னா என்னது, பிடி தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பறக்க முடியும். ஸோ அப்படின்னா நார்மல் பிடி ஏதாச்சும் ஒன்று நம்ம பிடிக்கணும். நேச்சுரல் டைப்பு. நேச்சுரல் தானே ஃபஸ்ட் டைப்பு, சரியா எனக்கு தெரியல. ஃபெமிலியர்னா என்னன்னு தெரில. சரி, ஓகே, வாங்க பிடியை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இது என்ன பிடி? எறும்பு பார்த்தாலே பயமா இருக்குது. கிறிஸ்டல் டர்ட்டில்ஸு. ஓகே, ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இருட்டு அப்படியே தான் தெரியுது. ஓகே, இந்த இடத்துல என்ன பிடி? இது ஜாம்பி. நைட் மார்க்கிபிள் கொடுக்கணுமா? நைட் மார்க்கிபிள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஒரு பேஸ் ஒன்று செட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்துக்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். ஸோ கொஞ்சம் வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். இவன் யார் அவன் அட்டாக் பண்ணுறவன்? பீட்டா அன்கண்ட்ரோலபிளா? இதெல்லாம் யாரை கூப்பிட்டா? இவன் ஏன் திடீர்னு என் கூட சண்டைக்கு வரான்? நான் ஒழுங்காக லூட்டு தானே அடிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பானுங்க. கொஞ்சம் மேலே போயிடலாம். ஆக்சுவலி இந்த இது நிறைய கலெக்ட் பண்ணுது. கீழே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுது. கேதரிங் டூல். ஓகே, நைஸு, நல்லா இருக்கு இந்த டூலு. கல்லுலாம் கலெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? கீழே கிடக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணும் போல இந்த டூலு. ஓகே, இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், கீழே இருக்க கல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுது. அவ்வளோதான், வெயிட் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. வெயிட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மோடில் வெயிட் கொஞ்சம் நல்லா தூக்குவானுங்க. ஆனால் ஹெல்த்து தான் சுத்தமாக இருக்காது. மாதிரி கிராஃப்டிங் சும்மா வேற மாதிரி இருக்கும். சும்மா கிடு 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 கிடுன்னு கிராஃப்டிங் பண்ணுவானுங்க. சரி கேஸ், ஸோ நம்மளோட டெம்பரவரி பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக் ஐட்டம்ஸ் டப்பு 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 டப்புன்னு ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல இது வச்சிடலாம். இது என்னதுன்னே தெரியலையே. சரி, ஓகே, ஏதோ வச்சு விடுவோம். ஓ, வெப்பன்ஸ்க்கு அது நைஸு. இதான் பார்த்தீங்கன்னா ஸ்மித்தி டேபிள். ஓகே, இல்லை, இது ஆக்சுவலி ரெசின்க்கு. இதுதான் ஸ்மித்தி. ஓகே, நான் போய்ட்டு கொஞ்சம் லைட்டாக மெட்டல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த டூல் நல்லா இருக்குல்ல கைஸ்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிகாக்ஸ் மாதிரி இருக்கா, டக்குன்னு மாறிடுது பாருங்க. ஆனால் ரொம்ப நிறைய கலெக்ட் பண்ணல, ஓரளவுக்கு டீசெண்டாக கலெக்ட் பண்ணுது. கிபில்டேஷன் ரெடி பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்க சோல்லாம் ஃபஸ்ட்டு இதில் போட்டுறேன். ரிசோர்ஸ் கிபிள் என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கோட சோல் என்கிட்ட இல்லை. நேச்சர் கிபிள் என்னால் செய்ய முடியும் கைஸ். ஆனால் அதுக்கு டைனோ எக்கு வேணும். ஓகே, டைனோ எக்கு மட்டும்தான் வேணும். ஓகே, நான் போய்ட்டு எங்கேயாச்சும் டூடுஸை பிடிச்சிட்டு வரேன். குட்டி டூடுவா இது? ஓகே, நார்மல் டூடு தானே, ஃபீமேல் டூடு. போடு. எங்கே போச்சு டூடு? ஏதோ யாரவன் பிரைமா? சரி, பயந்து ஓடுறாங்க கைஸ். அவன் பயந்து ஓடுறதுல நான் அவனை பார்த்து பயந்து ஓடுறேன். ஏன்டா அட பாவி. கண்ட்ரோலபிள். பரவாயில்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டிருக்கேன். அந்த டூடு அடிச்சு அவனுக்கு நான் திடீர்னு வந்து என்ன அடிச்சுட்டு போகிறான். எப்படி செத்து போய் கிடக்குறேன் பார்த்தீங்களா? இருக்கா போயிடுச்சா? இப்போ வந்து இது அடிச்சா அதுவும் வரும்னு நினைக்கிறேன். இருங்க, டப்பு டப்பு டப்புன்னு ஆயிடுச்சு, மயக்க அடிச்சிரும். ஓகே, மறுபடியும் வந்துடுவான்.
இவன் ரெட் கலர் ஆகல, மஞ்சள் கலராகி என்னை துரத்துறான். இவன் ரெட் கலர் ஆனா கூட ஓகே. என்னடா பண்ணுவேன்? அந்த இடத்துல ஸ்கெலிட்டான் டூடுவா? அல்டிமேட் ரிசோர்ஸ் கிபில். ஓகே சரி இருங்க, கொஞ்ச நேரம் இப்படி எட்ட போயிடுவோம். மேபி அவன் என்னை மறந்துடுவான். அதுக்கப்புறமேட்டு அந்த டூடு வந்து ஃபுட்டு வச்சு பிடிச்சிருவோம். மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு வச்சிருவோம். அடங்க, இன்னுமாடா என்ன துரத்துற? காசு சொரச என்ன துரத்திக்கிட்டு வருது கைஸ். இது எங்கத்த போய் சொல்லத்தை அடிச்சிட்டான். இவங்கிட்டலாம் அடி வாங்கன்ட்டு நான் கனவா கண்டேன். இவெல்லாம் என்ன துரத்திட்டு வரான். இவனுங்க அட்டாக் பண்ணுவானுங்களா கைஸ்? இவனுங்க அட்டாக் பண்ணல கைஸ் நம்மள. ஓ கிட்டத்தட்ட 5 பேர் இருக்கானுங்க. எவனுமே அட்டாக் பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம அட்டாக் பண்ணாதான் திருப்பி அட்டாக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இது என்னது இது? பக்கா? ஓகே ஒரு பெரிய சர்க்கிள் அடிச்சுட்டே வந்துட்டேன் நான் இங்கே. ஏதோ டிலப்போஸா இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு என் லூட்டை நான் திருப்பி எடுக்கணும். என் லூட்டை எடுத்துகிட்டு பிறகு அந்த டூடு வர பிடிச்சி அதுக்கிட்ட இருந்து முட்டை எடுக்கணும். சரியா போச்சு. ஆக்சுவலி இதில் முட்டை கொஞ்சம் வேகமாக போடுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இந்த வாட்டி ஐயோ போவோமா செத்து போய் கிடக்குறேன். ஏன் மறுபடியும் வந்து அடிக்கிற? என்ன வயசு இது? சும்மாலாம் வந்து அடிச்சிட்டு இருக்கு. திருப்பி இதுவும் பண்ணவும் முடியாது. ஒரு அடியில் நம்மளை கொண்டுறது. ஏன்னா அது பிரைமு. என்னத்த பண்ணதுன்னு தெரியல. தொர்த்தின்னு வந்துகிட்டே இருக்குதே. டேய் கத்தாதரா. இவங்கிட்டலாம் அடி வாங்கன்ட்டு இருக்குது கைஸ் எனக்கு. ஃபஸ்ட்டு நம்ம லூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், டூடுக்கு வந்து ஃபுட்டு ரெடியாக வச்சுட்டு போயிடுவோம். இருக்கா செத்து போச்சா டூடு? நாசமா போச்சு. டூடு இல்லை. ஸோ சேட். டூடு மயக்கம் தெளிஞ்சு ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். இவன் தானே அது? இவனே தான். மறுபடியும் வந்து பின்னாடியே வந்து அடிக்க போறான். அவன்கிட்ட மட்டும் போவாத. இப்படி வா. செத்து போச்சா? இப்போ எனக்கு அந்த இது வேணுமே. ஆமா அட்டங்க. இப்போதான் அந்த டூடு இதுகிட்ட இருந்து தப்பிச்சா. ரெண்டாவது ஆமை வந்துருச்சு. இருங்க ஃபர்ஸ்ட் என் லூட்டை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் பார்ப்போம். எல்லாம் இந்த லூட்டு மறைஞ்சாலும் மறைஞ்சிரும். எத்தனை குறை வைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வந்துட்டான் பாருங்க மறுபடியும். எங்கே போனாலும் வருவான்டா இவன். இவனை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டி விட்டு போயிடணும். லூட்டு எடுத்தாலே கிட்ட வந்துடுறீங்க. ஏய் வெறுப்பேத்துறாங்க பயங்கரமா இவன். இவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிட்டே பெரிய விஷயமா இருக்கும் போல இப்போ எனக்கு. ஓகே ஒரு கிபில் எடுக்கிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் லூட்டு பக்கத்துலேயே அவன் காவ காலத்துட்டு இருக்கான். ஓடு 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 ஓடு. அது துரத்துக்குள்ளே இந்த ஏரியா விட்டு ஓடு. ஓகே அது என்ன துரத்தல. எத்து இப்போ எவனா என்ன துரத்துறானே? யார் என்ன டேமேஜ் பண்ணது? ஏய் வான்கோழி இதெல்லாம் ரொம்ப மோசங்க. பயங்கரமா அடிக்கும். ட்ரெஷரை ஓப்பன் பண்ணு. ஓகே இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டூடு பிடிக்கணும். நேச்சர் கிபிள் மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கணும். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டூடு நம்மளுக்கு கிடைக்கும். இல்லையா சம்மனர்
ஏய் சமணர். ஓகே. ஆனால் டாப்பர் கிட்ட 4000 இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டூடு இருக்கு. 38,000 தானே. அடிச்சா உயிரோடு இருப்பியா? நம்மளுக்கு எக்கு தான் வேணும். ஸோ மற்றபடி எதுவும் பிரச்சனை கிடையாது, பார்க்கலாம். ஒரே ஒரு மேஜர் பெரிய தான்டா. ஓகே, சாப்பிட்டு ஏன்ட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைனோ நம்ம பிடிச்சிட்டோம். உள்ள வந்துரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேல் டூடு மட்டும் பிடிச்சின்னா மேட்டிங் போட்டு முட்டையை எடுத்துடலாம். ஏய் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சம்மனர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பிடிக்கணுமே இவனை தான் பிடிக்கணும். இவன் தரமான ஒரு பேஸ்வராஸாக நம்மளுக்கு கிடைப்பான். சரிங்க, சம்மனர் கிபிள் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சம்மனர் பேஸ்வராஸை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா சம்மனர் யூஸ் பண்ண வச்சுங்களேன், வேறு டைனோஸை கூட அவன் ஸ்பான் பண்ணி விடுவான். அதெல்லாம் செம்மையாக இருக்கும். சமணர் எக்கு மட்டும் வேணும் இப்போ, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே, இப்போ நான் சமணர் இதுதான் பிடிக்கணும். ஓகேடா, நீ எக்கு போடுறதுக்கு ரெடியாரு. அதுக்கப்புறம் மீட்டு ஸ்பாயில் ஆகுதா? ஸ்பாயில் மீட் இல்லையா? ஆசமாக போச்சு. என்கிட்ட இப்போ ஸ்பாயில் மீட் இல்லை. என்கிட்ட மீட் இதுக்கு ஒரு 30 மீட் இருந்துச்சு. எதுக்குள்ளே வச்சுன்னு தெரில. திங் இதுக்குள்ளே வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். மீட் ஆல்ரெடி ஒன்று கெட்டே போச்சு. இப்போ என்கிட்ட 2 ஸ்பாயில் மீட் இருக்கு. இதுதான் செய்ய முடியும். இது முட்டை போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது நார்மல் முட்டை போட்டோம் சரி. இல்லை, நான் போயிட்டு ஒரு மேல் டூடு பிடிச்சிட்டு வரேன். ஸோ இப்போ கண்டிப்பாக எனக்கு அது வேணும். ஓகே, ஃபீமேல் டூடு. மேல் டூடு கிடச்சிச்சு கேஸ். 12வது லெவலு. மயங்கி போடா டூடு. தப்புன்னு சாப்பிட்டு எழுந்து வெளியே வா பார்ப்போம். எழுந்துரு 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 எழுந்துரு. டார்பர்னா இவ்வளோ வேகமாக குறையுது உனக்கு? அவ்வளோதான், எழுந்துருச்சு. ஓகே, ஸ்மெல் ஃபீமேல் டூடு ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எக்கும் கிடச்சிடுச்சு. ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ பிடிச்ச அந்த 2 டூடுக்கும் மேட்டிங் விட்டு அந்த எக்கு வச்சு பார்த்தீங்கன்னா சமணர் கிபிள் செஞ்சு அந்த பேசோசரஸை இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட்டு நிறைய தேவை. ஸோ அதுக்காக இங்கே இருக்க டூடுஸ்லாம் போட்டு தள்ளிட்டு மீட் எடுப்போம். ஏய் கரெக்டாக தலையில் சொல்லணும். ஏன்டா சாவல நீனு? ஓகே, அவுட்டு. ஓகே, அவுட்டு. இந்த கிபிளில் நம்ம எடுத்தே ஆகணும். 32 கிபிள். ஓகே, கிட்டத்தட்ட எவ்வளோ மீட் இருக்குது நம்மள்கிட்ட? 33 மீட் இருக்குது. என்னோட டெட் பாடி அங்கங்கே லைட் எரியுது. இதை கில் பண்ணால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மீட் எனக்கு கிடைக்கும். கேனிபெல்லாம் மாறணும். ஓகே, இதெல்லாம் அடித்து காலி பண்ணுவோம். இந்த இடத்துல திட்டுப்பற வேற நிறைய இருக்குது. என் உடம்புலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீட்டு கிடைக்குது. நான் ஏன் தேவையில்லாமல் போயிட்டு டூடு அடித்து காலி பண்ணிட்டு இருந்தான்னு தெரில. ஆனால் அந்த பேசசரஸ் நம்மளை ரொம்ப கடுப்பேற்றிட்டான் கொஞ்ச நேரத்தில். இந்த இடத்துலையுமே டெத்து இது காட்டுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேல் டூடு போட்டு விட்டுறேன். மேட்டிங், எனேபிள் மேட்டிங், எனேபிள் மேட்டிங். முட்டை போட ஆரம்பிச்சிச்சா? ஓகே, மேட்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் முட்டை வந்துடும். அந்த பேசரஸை நம்ம வந்து பிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போலா தேவைப்படுது. போலா என்ன இல்லை, ஸ்டோன் இல்லை. ஓகே, ஸ்டோனுக்கு வேணும். என்கிட்ட ஸ்டோன் தான் நிறைய இருக்குமே. எப்படியும் ஒரு 9 போலா செய்வோம். ஓகே, அகெயின் இன்னொரு முட்டை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருவோம். மீட்டு தான் இல்லை. மீட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மறுபடியும் மீட் வேணும். ஸோ என்னோட டெட் பாடி அடித்து தான் மீட் எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். சரி கேஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி கீழே இருக்கிறது வந்து
ப்ரைமு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல இருக்கிறத அடித்து எடுத்துகிட்டு வரலாம். பட் ஆனால் சுற்றிக்கிட்டு வரணும். டைம் என்னாச்சு? ஸோ 4 மணி. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பகல் ஆகிடும். ஓகே, ஸ்லைட்டாக கொஞ்சம் பகல் வந்துட்டுருக்கு. தெரியுதுங்களா? மீட்டு போடல. ஓகே, இந்த வெளிச்சம் போதும். ஃபஸ்ட்டாக இந்த டாஸ்வரஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணுங்க. திடீர்னு அவன் சமன் பண்ணி விட்டான்னு வச்சுங்களேன், ஓட வேண்டியதாக இருக்கும். நாசமாக போச்சு. அவன் இருக்கான்னு நம்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா சமனர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். சமனர் நெக்ரமோஸ் இருக்கான். நெக்ரமோஸை ஃபஸ்ட்டு பார்த்தா இவனையே பார்த்தேன். 4000. ஆமாம், இவன் தான் அது. இங்கே பார்த்தீங்களா? ஜாம்பி பட்டர்ஃப்ளைன்னு கத்தினே போவான் போல். சரி, ஓகே, நம்ம இவனே பிடிச்சிக்கலாமா? சமனர் நெக்ரோமோஸ்னால் இவன் ஏதாச்சும் ஒரே ஒரு டைனோ மட்டும் தான் ஸ்பான் பண்ணி விடுவான். கோலமை ஸ்பான் பண்ணி விடுவான்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எதுவும் ஸ்பான் ஆகலை. மயங்கிடு போச்சு. நல்ல வேலை மேலே அடிக்கல. ஒரு டாட் தான் வேஸ்ட் பண்ணேன். இவங்க வெடியை போட்டான். செத்துக்கித்து போயிடுச்சேன்ன? இல்லை. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதான் ஃபுட்டு குறையிற வரைக்கும். ஸோ ஃபுட்டு குறைஞ்ச உடனே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சேடல் என்ன வேணும்? ஹைடு வேணும். வுட்டு ஃபைபர். ஓகே, வுட்டு ஃபைபர் நிறைய இருக்குது. ஹைடு மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு வேணும். லேட் ஆகும் போலே. ஃபுட்டு எவ்வளோ குறையுது? ஓகே, ஃபுட்டு லைட்டாக குறையுது. ஓகே, பிடிச்சிட்டங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சமனர் டைனோ பிடிச்சாச்சு. அப்படியே தட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடலாம். இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சேடல் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சேடல் போடுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைடு வேணும். மறுபடியும் வேட்டையாடி ஆகணும்னு நினைக்கிறேன். போச்சுரா மாட்டிக்கிட்டா. இதில் பேசரஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது கேஸ். ப்ரூட்டல் பேசரஸை மாட்டிக்கிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தூரம் அப்படியே துரத்திட்டே வரும், அப்புறம் விட்டுரும். நேச்சர் கிபிள் சுனாமியை கிரியேட் பண்ணுவானா? ஓகே, எனக்கு டூடு இருக்கு. ஏன்டா எவனுமே இங்கே பாருங்க, தலையிலே இறக்கியிருக்கேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன மாதிரி கட்டல. ஓகே, 52 ஹைடு போதும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது. இங்கே இருக்க 1-2 டூடுலாம் காலி பண்ணிடுறேன். நைஸ், போதும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் பிடி பிடிக்கிட்டு தான் பிளானிங்கு. அங்கே பாருங்க, ஸோ ராமா பறக்கிறான். அவனோட பவர் யூஸ் பண்ணி பறக்கிறான்னு நினைக்கிறேன். பீட்டா எத்திரியல் கிபில் அவனுக்கு. ஓகே, இப்போ எத்திரியல் டைனோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பறக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கெஸ், ஸோ வந்து சேர்ந்தாச்சு. முட்டை வேற ஏதாவது போட்டிருக்கானுங்களா? ஓகே, ஓ இவ்வளோ கிபிள் செய்ய முடியுமா? போட்டு எல்லாத்தையும் நொறுக்கு. நெக்ஸ்ட் டைம் மீதி இந்த 3 செஞ்சுக்கலாம். இப்போ தித்தி ஃப்ரிட்ஜில் போட்டு போயிடுறேன்.
சூப்பர். என்னோட பவரை செக் பண்ணி பார்ப்போமா? ஏதோ சி எடுத்துனா பவர் போடுவான்னு நினைக்கிறேன். எவனோ வந்தானா? ஏதோ ஒரு பட்டன் எடுத்துனா பவர் போடுவான். எந்த பட்டனு? கியூவா, கண்ட்ரோலா, எக்ஸு? கத்துறான். ஏதோ ஒரு பட்டனை எடுத்துனா பவர் வந்துருச்சு. கூல் டவுன் காட்டுது. யாரை சம்மன் பண்ணி விட்டான்னு தெரியலையே. ஓ கைஸ், இவன் க்ளோன் எடுக்கிறவன் கைஸ். கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. நம்மளுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு டைனோ வச்சு அவன் பக்கத்தில் சி எடுத்துனா பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோன் எடுப்பான். இருங்க காட்டுறேன். மறுபடியும் கூல் டவுன் முடிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண வச்சுக்கலாம், இந்த ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா நமக்கு இது எடுப்போம். ஸோ இவனோட பவர் இதுதானா? ஓகே. ஸோ இப்போ இவனை க்ளோன் எடுப்போம். க்ளோன் எங்கே வந்துச்சா? இல்லை. எக்ஸு. என்னடா க்ளோன் வந்துச்சா வரலையா? ஏன் பவர் ஒர்க் ஆகல? பவர் ஒர்க் ஆகலையே தெரில. மேபி இவனுக்கு ஏதாவது பவர் இருக்கணும். பட் நெக்ரோமோஸ்க்கு என்ன பவர் இருக்குன்னு தெரில. அட்லீஸ்ட் கோலம் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுவான். அந்த பவர் தான் இருக்கானுமான்னு தெரில. தெரியல கஸ். இவனுக்கு ஏதோ பவர் காணும்னு நினைக்கிறேன். ஏதோ பக் ஆயிடுச்சான்னு தெரில. இல்லை இவனுக்கு பவர் சரியா இல்லையான்னு தெரியல எனக்கு. ரைட். ஓகே. இதேமாதிரி சம்மனை 2-3 பிடிச்சுன்னா போதும். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டைனை வந்து பிடிச்சிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட பவர் எப்படி யூஸ் பண்ணேன் எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறமேட்டு நான் செக் பண்ணி பார்க்கணும். சரி கைஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.